வணக்கம் நண்பா. நீ இன்னும் 9 to 5 ஜாப்ல அடிமையா இருக்கியா? மாசம் மாசம் இஎம்ஐ கட்டினதும் கையில ஒரு 2000 கூட மீதி இல்லையா? அப்போ இந்த வீடியோ உனக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்ல போற 10 அறிகுறிகள்ல குறைஞ்சது 6 முதல் 7 உன்கிட்ட இருந்தா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நீ கோடீஸ்வரன் ஆகிடுவ. ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னில இருந்து அதை வளர்த்துக்கிட்டா போதும், நீ ரிச் லிஸ்ட்ல நிச்சயம் வருவ. இந்த 10 அறிகுறிகளை உலகத்துல இருக்கிற பணக்காரங்கெல்லாம் தங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாங்க. எலான் மஸ்க், அம்பானி, டாடா, அடானி எல்லாருக்கும் இதே சயின்ஸ் தான். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாரு, நீ மாறுறத உன்னாலேயே உணர முடியும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், நீங்க எப்போதும் பணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சாதாரண ஆளுங்க பணத்தை பத்தி யோசிக்கிறதையே பாவம்னு நினைப்பாங்க. ஆனா பணக்காரர் ஆக போறவங்க மூளை 24 மணி நேரமும் பணத்தை சுத்தி தான் ஓடும். காலையில எழுந்ததும் இன்னைக்கு எப்படி இன்கம் பண்ணலாம், டீ குடிக்கும் போது இந்த 20 ரூபாய் எப்படி 200 ஆக்கலாம், ராத்திரி தூங்கும் போது கூட அடுத்த பிசினஸ் ஐடியா வரும். இது பேராசை இல்ல, ஆர்வம். இவங்களுக்கு பணம் ஒரு கேம் மாதிரி. எத்தனை ஸ்கோர் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. பணத்தை பத்தி பேசுறதுல குற்ற உணர்ச்சி இல்லாம இருப்பாங்க. நண்பர்கள் கூட உட்கார்ந்தா சேலரி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. மத்தவங்க பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லும் போது இவங்க சிரிச்சுக்கிட்டு பணம் இல்லாம எதுவுமே இல்லைன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. இந்த அப்சஷன் தான் அவங்கள பணக்காரனாக்கும். நீங்களும் இப்படி பணத்தை பத்தி நான் ஸ்டாப்பா யோசிச்சா அடுத்த 10 வருஷத்துல உங்க பேங்க் பேலன்ஸ்ல நிறைய ஜீரோகள் தோன்றும். செகண்ட், தோத்தாலும் 48 மணி நேரத்துக்குள்ள திரும்ப எழுந்திருப்பீங்க. பணக்காரர் ஆக போறவங்க தோல்வியை பர்சனலா எடுத்துக்க மாட்டாங்க. பிசினஸ் தோத்து போச்சு, லட்சக்கணக்கில் லாஸ் ஆச்சு, ஆனா 2 நாள்ல சரி நெக்ஸ்ட்னு அடுத்த பிளான் ரெடி பண்ணிடுவாங்க. மத்தவங்க ஒரு தடவை தோத்தா டிப்ரெஷன்ல 2 வருஷம் தூங்கிடுவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. ஈலான் மஸ்க் கூட 3 ராக்கெட்டுகள் தொடர்ந்து வெடிச்சதும் 4வது ராக்கெட்டுக்கு பணம் போட்டாரு. ஜெஃப் பேசாஸும் நிறைய ப்ராஜெக்டை தூக்கி போட்டாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா, ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்டர். தோல்வியை ஒரு டேட்டாவா மட்டுமே பாக்குறாங்க. இது வேலைக்கு ஆகல, அடுத்தது ட்ரை பண்ணலாம்னு முன்னாடி போயிடுவாங்க. நீங்க ஒரு முறை தோத்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னால முடியாதுன்னு அழுதா நீங்க ரிச் ஆக மாட்டீங்க. ஆனா சரி, இதுல என்ன தப்பு பண்ணேன், அடுத்து எப்படி சரி பண்ணலாம்னு 48 மணி நேரத்துல எழுந்துட்டீங்கன்னா அடுத்த தோல்வி உங்களை இன்னும் பெரிய பணக்காரனாக்கும். தேர்ட், டைம் தான் மணின்னு உண்மையாவே நம்புவீங்க. சாதாரண ஆளுங்க டைமை கொன்னுட்டு போற போக்குல பார்க்கலாம்னு இருப்பாங்க. பணக்காரர் ஆக போறவங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பணமா மாத்த முயற்சி பண்ணுவாங்க. சாதாரண மனுஷங்க 8 மணி நேரம் ரீல் பார்ப்பாங்கன்னா இவங்க அதே 8 மணி நேரத்துல ஸ்கில் கத்துக்கிட்டு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணு, கிளையண்ட் கூட கால் பண்ணுன்னு மாத்திடுவாங்க. நார்மல் பீப்புள்ஸ் வீக்கெண்ட்ல சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சோஃபால படுத்தா இவங்க இந்த 2 நாள்ல என்ன புது இன்கம் சோர்ஸ் உருவாக்கலாம் இன்னும் ஓடுவாங்க. இவங்களுக்கு ஸ்லீப் கூட இன்வெஸ்ட்மெண்ட் தான். 8 மணி நேரம் தூங்கி அடுத்த நாள் 10 மணி நேரம் ப்ரொடக்டிவா இருக்கலாம்னு நினைப்பாங்க. மொபைல்ல நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி யூஸ்லெஸ் குரூப்ல இருந்து வெளியேறி டைம் வேஸ்டர் நண்பர்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுப்பாங்க. நீங்க இன்னைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவா இருந்தீங்கன்னா 10 வருஷத்துல கோடிகள்ல விளையாடலாம். டைமை வேஸ்ட் பண்றவன் எப்போதும் பூராதான் இருப்பான். ஃபோர்த், உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இருப்பாங்க. நீங்க யாரோட சேர்றீங்களோ அவங்க லெவலுக்கு 2 முதல் 5 வருஷத்துல நீங்க மாறிடுவீங்க. அதனால பணக்காரர் ஆக போறவங்க கண்டிப்பா புவர் மைண்ட் செட் உள்ள நண்பர்களை விட்டு விலகிடுவாங்க. அவங்க சர்க்கிள்ல டாக்டர், ஆண்டர்பிரினர், இன்வெஸ்டர், யூடியூபர், ட்ரேடர்னு ஏற்கனவே பணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்க பேசுறது பிசினஸ், ரியல் எஸ்டேட், கிரிப்டோ, ஸ்கேலிங்னு இருக்கும். நீங்க அந்த சர்க்கிள்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேச்சு, நடை, உடை, திங்கிங் எல்லாம் மாறிடும். இன்னைக்கு பார் போலாம்டான்னு கூப்பிட்ட நண்பர்கள் இல்லாம இந்த ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்டான்னு கூப்பிட்ட நண்பர்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா ரிச் ஆகிடுவீங்க. உங்க கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டை இப்பவே ஓபன் பண்ணி பாருங்க. 5 பேர்ல 3 பேர் இன்னும் சேலரிக்காக புலம்பிட்டு இருந்தா அவங்க லவ் பண்ணுங்க, ஆனா டிஸ்டன்ஸ் வச்சுக்குங்க. எக்ஸ்பென்சிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலனா லிங்க்டின், ட்விட்டர், கிளப் ஹவுஸ்ல போய் ஃபாலோ பண்ணுங்க, காமெண்ட் போடுங்க, ஈவெண்ட்ல மீட் பண்ணுங்க. சர்க்கிள் சேஞ்ச் ஆனா லைஃப் சேஞ்ச் ஆகும். 5வது, பணத்தை செலவு பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சாதாரண ஆளுங்க சேலரி வந்ததும் இன்னைக்கு சிக்கன் பார்ட்டின்னு செலவு பண்ணிடுவாங்க. பணக்காரர் ஆக போறவங்க சேலரி வந்ததும் முதல்ல 20 முதல் 50% இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. புது ஐபோன் வந்ததும் வாங்கலான்னு ஓட மாட்டாங்க. இதுக்கு பதிலா ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா 23 வருஷத்துல டபுள் ஆகுமேனு கணக்கு போடுவாங்க. இவங்க வாங்குற பைக், வாட்ச், ட்ரெஸ் எல்லாம் அசெட் ஆகணும். பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இதை ஓலா ரேபிடோல ஓட விட்டா மாசம் 15,000 வருமேனு யோசிப்பாங்க.
இவங்களுக்கு லக்ஸரி என்பது லயபிலிட்டி இல்ல, ஆசெட். அதனால தான் அவங்க கிட்ட பணம் பெருகிக்கிட்டே போகுது. நீங்க இப்பவே உங்க செலவு லிஸ்ட் பாருங்க. 50% லயபிலிட்டிக்கு போயிட்டு இருந்தா அதை 50% ஆசெட்க்கு மாத்துங்க. முதல்ல கஷ்டமா இருக்கும். ஆனா 23 வருஷம் கழிச்சு நீங்க புது கார் ஹேண்ட் கேஷ் கொடுத்து வாங்கும்போது இந்த முடிவுக்கு நன்றி சொல்லுவீங்க. 6th, மல்டிபிள் இன்கம் சோர்சஸ் உருவாக்கணும்னு தீர்மானமா ஆசை இருக்கும். ஒரு வேலை, ஒரு சேலரி மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க எப்போதும் மிடில் கிளாஸ்லயே மாட்டிக்குவாங்க. ஆனா பணக்காரர் ஆக போறவங்க மூளைக்குள்ள ஓடுற ஒரே கேள்வி, இன்னொரு இன்கம் எப்படி உருவாக்கலாம்? சேலரி இருக்கு, அதுக்கு மேல யூடியூப் சேனல், ஃப்ரீலான்சிங், ஸ்மால் ஆன்லைன் பிசினஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், ரெண்டல் இன்கம்னு குறைஞ்சது 3 முதல் 7 வருமானம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சோர்ஸ் குறைஞ்சாலும் பயம் இல்ல, மத்தது பேலன்ஸ் பண்ணிடும். இவங்க வேலை போயிடுச்சுன்னா சரி இப்போ ஃபுல் டைமா என் சைட் பிசினஸை ஸ்கேல் பண்ணலாம்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க இப்பவும் ஒரே ஒரு சேலரிக்காக மட்டும் உழைச்சிட்டு இருந்தா இன்னைக்கே இரவு ஒரு புது இன்கம் ஸ்ட்ரீமை பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 5000 ரூபாய் முதலீடு போட்டாலும் போதும். டிராப் ஷிப்பிங், கண்டென்ட் ரைட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டியூஷன் எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 வருஷம் கழிச்சு உங்க பேங்க்ல 7 வருமானம் வந்து கொட்டும் போது இன்னைக்கு எடுத்த முடிவுக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. 7th, நோ சொல்றதுல 1% கூட தயக்கம் இருக்காது. சாதாரண ஆளுங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினைப்பாங்க. கடன் கேட்டா கொடுப்பாங்க, பார்ட்டிக்கு போக சொன்னா போவாங்க, லீவு போட சொன்னா போடுவாங்க. பணக்காரர் ஆக போறவங்க முதல் ப்ரியாரிட்டி தங்களோட கோலுக்கு தான் கொடுப்பாங்க. டேய் இன்னைக்கு பார் போலாம்டான்னு கூப்பிட்டா கம்ஃபர்டபுளா? சாரிடா, எனக்கு மார்னிங் 5 மணிக்கு ஜிம் பிளஸ் ஒர்க் கால் இருக்குன்னு நோ சொல்லிடுவாங்க. அம்மா, அப்பா, நண்பர்கள், உறவுக்காரங்க யாராக இருந்தாலும் தன்னோட ஃபோக்கஸை கெடுக்கிற எதுக்கும் தைரியமா நோ சொல்லுவாங்க. இதனால சிலர் அகங்காரின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒவ்வொரு எஸ்ஸும் உங்க கனவை கொல்றதுன்னு. நீங்க இப்பவும் எல்லாருக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு இரவு மொபைல்ல நோன்னு டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா 10 முறை சொன்ன பிறகு ரொம்ப இயல்பா வந்துடும். நோ சொல்றவன் தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். 8வது, எப்போதும் புதுசா கத்துக்கிட்டே இருப்பீங்க. பணக்காரர் ஆக போறவங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சதும் படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கை முழுக்க ஸ்டூடெண்டாவே இருப்பாங்க. காலையில 30 நிமிஷம் புக் படிப்பாங்க, வண்டி ஓட்டும் போது பாட்காஸ்ட் கேட்பாங்க, வாரத்துக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வாங்குவாங்க. ஈலான் மஸ்க் கூட ராக்கெட் சயின்ஸை புக் படிச்சுதான் கத்துக்கிட்டாரு. வாரன் பஃபெட் இன்னும் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் புக் படிக்கிறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்னு ஈகோ இல்ல. புது டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் ட்ரிக், டாக்ஸ் சேவிங் மெத்தட் எதுவா வந்தாலும் இதை கத்துக்கிட்டா என் வெல்த்தை 10 மடங்கு ஆக்கலாம்னு ஓடுவாங்க. தினமும் 1 மணி நேரம் புதுசா கத்துக்க ஆரம்பிச்சா 3 வருஷத்துல நீங்க உங்க ஃபீல்ட்ல டாப் 1% ஆகிடுவீங்க. நாலேஜ் தான் இன்னைக்கு உண்மையான பணம். 9ஆம், டிலேட் கிராட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப சுலபம். இப்போ 1 லட்சம் ரூபாய் கையில இருந்தா சாதாரண ஆளுங்க பைக் டவுன் பேமெண்ட் கார்னு ஓடிடுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க. பணக்காரர் ஆக போறவங்க அதையே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு 15 வருஷம் வெயிட் பண்ணி 15 லட்சம் ஆக்குவாங்க. இவங்களுக்கு இப்போ சின்ன என்ஜாய்மெண்ட்டை தவிர்த்து பெரிய ஃபியூச்சரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப இயல்பா வந்துடும். புது போன் வேணும்னு ஆசை வந்தாலும் இதுக்கு பதிலா இந்த பணத்தை பிசினஸ்ல போட்டா மாசம் 20,000 ரூபாய் பாசிவ் வருமேன்னு கணக்கு போட்டு வெயிட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். 10th, இப்பவே பணக்காரன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. பணக்காரர் ஆக போறவங்க பேங்க் பேலன்ஸ் 0வா இருந்தாலும் நான் ஏற்கனவே பணக்காரன் தான்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. நடை, பேச்சு, உடை, பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் ரிச் பீப்புள் மாதிரி காப்பி பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க, ஐ கான்டாக்ட் வச்சு பேசுவாங்க, நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பிளாக் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணி பிசினஸ் பிளான் பேசுவாங்க. மூளை ஏமாந்துடும், உண்மையாவே உங்களை ரிச்சா நடத்த ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் ஆக்ட் அஸ் இஃப். நீங்க இப்பவே லாம்பர்கினி ஓட்டுற மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா ஒரு நாள் உண்மையாவே ஓட்டுவீங்கன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது, சயின்ஸும் ஆமோதிக்குது. இது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணி ரிச் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டுமே காட்டும். இன்னைக்கே மார்னிங் எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் கோடீஸ்வரன், என் நெட்வொர்க் அடுத்த 5 வருஷத்துல 100 கோடி ஆகும்னு 10 தடவை சொல்லுங்க. முதல்ல பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனா 30 நாள் கழிச்சு உங்க கான்ஃபிடன்ஸ், டிசிஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெவல் சேஞ்ச் ஆகிடும். இப்பவே ரிச்சா நடிங்க, உண்மையான ரிச் விரைவில் வந்துடும். நண்பா, இப்போ 10 அறிகுறிகளையும் சொல்லி முடிச்சாச்சு. இதுல எத்தனை அறிகுறி உங்ககிட்ட இருக்கு? மனசுக்குள்ள எண்ணிப்பாரு. எத்தனை வந்தாலும் சரி, இன்னிலிருந்து ஒரே ஒரு விஷயம் செய். இன்னைக்கு இரவே ஒரு நோட் புக் எடுத்து இந்த 10ஐயும் எழுதி, எது இல்லையோ அதுக்கு பக்கத்துல ஸ்டார்ட் டுடேன்னு போல்டா எழுது.
நான் உனக்கு கேரண்டி தர்றேன். இந்த 10ல 8 அறிகுறியாவது உன்னோட லைஃப்ல வந்துடுச்சுன்னா, அடுத்த 5 முதல் 10 வருஷத்துல உன் பேருக்கு முன்னாடி கோடீஸ்வரர்னு எழுதப்படும். உன் குடும்பம் பெருமைப்படும். உன் பழைய நண்பர்கள் ஷாக் ஆவாங்க. இப்போ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல உனக்கு எத்தனை அறிகுறி இருக்குன்னு எழுது. நான் ஒவ்வொரு காமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோல பணக்காரர்கள் மட்டும் பண்ற 7 ரகசிய பழக்கங்கள் வருது. அதை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிளஸ் பெல் ஐக்கான தட்டி விட்டு நீ கண்டிப்பா பணக்காரன் ஆக போற. நான் உன்னை நம்புறேன். இப்பவே எழுந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடு. சீக்கிரமே சந்திப்போம். டேக் கேர். ஜாய் ஹிந்த்.